السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. اللهم إني جاهل فعلمني، اللهم إني مستفهم ففهمني، اللهم إني متعلم فعلمني. اللهم اغفر لجميع العلماء الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه، والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم لإعلاء كلمتك. يا حي يا قيوم برحمتك أستغيث وبك أستعين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருளினால் இந்த தஃப்சீர் வகுப்பிலே சூரத்துல் லுஹாவுடைய படிப்பினைகள் பாடங்களை நாம் பார்த்து வந்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று நம்முடைய இந்த சூராவின் இறுதி வகுப்பாக இது இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்று நாம் 65வது படிப்பினை பாடங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். فَأَمَّا الْيَتِيمَ فَلَا تَقْهَرْ وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ ஆகிய இந்த 3 வசனங்களுக்கு இமாம்கள் என்ன கூறியிருக்கிறார்கள், அதிலிருந்து நாம் என்னென்ன விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அமல்படுத்துவதற்கு புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம யஸ்ஸிர் ரப்பி ஜித்னி இல்மா. கவனிங்க, அல்லாஹும்ம யஸ்ஸிர் அல்லாஹும்ம யஸ்ஸிர் அல்லாஹும்ம யஸ்ஸிர். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தான் செய்த பேருபகாரங்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தான் செய்த பேருபகாரங்களை அருட்கொடைகளை எண்ணி காட்டுகின்றான், அவர்களுக்கு அதை சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் அவன் ஒருத்தன்தான் அருட்கொடைகளை சொல்லி காட்டுவதற்கு தகுதியானவன். நமக்கு எந்த அருகதையுமே இல்லை. நாம் ஒருவருக்கு செய்த உபகாரங்களை சொல்லி காட்டுவதற்கு நமக்கு அறவே அருகதை இல்லை, தகுதி இல்லை, உரிமை இல்லை, அனுமதியும் இல்லை. ஏன்? நல்ல கவனிங்க. யாருக்கு நாம் உதவி செய்தோமோ உபகாரம் செய்கிறோமோ அவருக்கு அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து கொடுக்கிறோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஆற்றலிலிருந்து அவருக்கு நாம் உதவி செய்கிறோம். அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து நாம் அவருக்கு உபகாரம் செய்கிறோம். ஒன்று. இரண்டாவது, அவருக்கு நாம் உதவக்கூடிய வாய்ப்பை கொடுத்தவனும் அல்லாஹு தஆலா. ஆக செல்வத்தை கொடுத்தவனும் அவனே, வாய்ப்பை கொடுத்தவனும் அவனே, கொடுப்பதற்குண்டான மனதை கொடுத்தவனும் அவனே, கொடுக்க வைப்பவனும் அவனே, கொடுப்பதை பெறக்கூடியவரை அனுப்பியவனும் அவனே. ஆக எல்லா வகையிலுமே அருட்கொடைகள், உபகாரங்கள், நிஅமத்துகள் என்பது அல்லாஹுக்கு சொந்தமானது. அல்லாஹுவின் புறத்திலிருந்து அல்லாஹுவின் பக்கமே அது மீளக்கூடியது. நாம் யார்? நாம் ஒரு வெளிப்படையான ஒரு கருவியை தவிர ஒன்றுமில்லை. ஆகவே நாம் யாருக்கு உதவி உபகாரம் செய்தோமோ அவருக்கு சொல்லி காட்டுவதற்கு நமக்கு எந்த அருகதையும் இல்லை. இந்த விஷயத்தை இந்த பாடத்தில் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. ஆகவே தான் அல் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா மிக தெளிவாக நமக்கு கண்டிக்கின்றான். வலா துப்திலு ஸதகாதிகும் பில் மன்னி வல் அதா, வலா துப்திலு ஸதகாதிகும் பில் மன்னி வல் அதா. உங்களது தர்மங்களை சொல்லி காட்டி வீணாக்கி விடாதீர்கள். உங்களுடைய தான தர்மங்களை சொல்லி காட்டி நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். தர்மத்தை வாங்கியவருக்கு தொந்தரவு கொடுத்தும் அவர்களை நீங்கள் உங்களுடைய தர்மங்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா நம்மை எச்சரிக்கிறான். அல்லாஹு அக்பர். அது மட்டுமல்ல, இது ஹதீஸா என்னன்னு தெரியல, பார்த்து சொல்றேன். மன் மன்ன பி மஅரூஃபின் ஃபகத் அஃப்ஸதஹு.
யார் தான் செய்த உபகாரத்தை சொல்லி காட்டினானோ அவன் அதை பாழாக்கி விட்டான். குர்ஆன் ஆயத்தில் நமக்கு நேரடியாக இருக்குது. அதனுடைய கருத்து தான் இது. உங்களது தர்மங்களை சொல்லி காட்டி நீங்கள் பாத்திலாக்கி கொள்ளாதீர்கள், நன்மையற்றதாக ஆக்கி கொள்ளாதீர்கள். இது நேரடியாக அல் குர்ஆனுடைய வசனம். சரிங்களா? ஆக மனிதர்களாகிய நமக்கு எந்த தகுதியும் இல்லை நாம் ஒருவருக்கு புரிந்த உபகாரத்தை சொல்லி காட்டுவதற்கு, பெருமை பேசுவதற்கும் சொல்லி காட்டுவதற்கும் உபகாரத்தை எடுத்துக் கூறுவதற்கும் தகுதியானவன் அந்த உபகாரத்திற்கு முதலாவதாகவும் இறுதியாகவும் தகுதியானவனாகிய அல்லாஹ் ஒருவன்தான். அவன்தான் ரப்புல் இஹ்சான், மின்ஹுல் இஹ்சான் வ இலைஹில் இஹ்சான். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் வ இலைக யர்ஜுஉஸ் ஸலாம். சரியா? அல்லாஹு தஆலா அந்த அடிப்படையில் பொதுவாக மனிதர்கள் மீது செய்த அற்கொடைகளையும் சொல்லி காட்டுகின்றான். குறிப்பாக நபிமார்கள் மீது செய்த அற்கொடைகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் தான் நபிமார்களில் தனக்கு பிரியமான, விசேஷமான, மிக பிடித்தமான, மிகவும் அன்புள்ள, மிகவும் பாசத்திற்குரிய தூதராகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸலவாத்துல்லாஹி வஸலாமுஹு அலைஹி அவர்கள் மீது அந்த பேர் உபகாரன் அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீன் செய்த உபகாரத்தை அவன் சொல்லி காட்டுகின்றான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வ வஜதக ضالன் ஃபஹதா வ வஜதக ஆயிலன் ஃபஅக்னா. இந்த 3 உபகாரங்களை சொல்லி காட்டிவிட்டு அல்லாஹு தஆலா, நபியே, நான் உங்களுக்கு சில அறிவுரைகளை, சில உபதேசங்களை வழங்குகிறேன். நீங்கள் என்னுடைய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நான் உங்களுக்கு தரக்கூடிய இந்த உபதேசங்களை எடுத்து நடந்து கொள்ளுங்கள், பின்பற்றுங்கள். அவற்றை உங்களது வாழ்க்கையிலே கொண்டு வந்து உங்களது நற்குணங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள், உங்களது பண்புகளை நீங்கள் மேன்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், மேலும் உங்களுடைய தரஜாவை என்னிடத்திலே நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான். அவர்களுக்கு வழிகாட்டுவதன் மூலமாக அவர்களை நேசிக்கக்கூடிய, அவர்களை பின்பற்றக்கூடிய, அவர்களுடைய சிபாரிசை பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய, நாளை மறுமையிலே அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒவ்வொரு முஃமினுக்கும், முஸ்லிமுக்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இதிலே அந்த வழிகாட்டுதல், அந்த அறிவுரை, அந்த உபதேசம் இருக்கிறது. புரியுதா? நான் பேசுறது வேகமா இருக்கா? கவனமா கேளுங்க. சுருக்கமா 3 வார்த்தையில சொல்லி முடிக்கிறேன். இவ்வளவு தூரம் சொன்னதை நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நாம் பிறருக்கு செய்த உதவியை சொல்லி காட்டுவதற்கு, நாம் பிறருக்கு செய்த உபகாரத்தை சொல்லி நம்மை புகழ்ந்து கொள்வதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. முடிஞ்சா? நம்பர் 1. நம்பர் 2, தனது உபகாரத்தை சொல்லி காட்டுவதற்கு, தனது அற்கொடைகளை சொல்லி தன்னை புகழ்ந்து கொள்வதற்கு தகுதியானவன் படைத்த இறைவனாகி அல்லாஹ் ஒருவன் தான். 2. 3வது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே மனிதர்கள் மீது செய்த அற்கொடைகளை பொதுவாக சொல்லி காட்டுகின்றான். குறிப்பாக நபிமார்கள் மீது செய்த அற்கொடைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செய்த அற்கொடைகளை இந்த வசனங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அடுத்ததாக இந்த அற்கொடைகளை அவன் நினைவு கூர்ந்ததற்கு பிறகு 3 ஒழுக்கங்களை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹிற்கு சொல்லித் தருகிறான். அதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தரஜாவை மேலும் உயர்த்தி கொள்ள வேண்டும், அவர்களுடைய ஒழுக்கங்களை மேலும் பண்புகளை, குணங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், மக்களுக்கெல்லாம் மிக பிரியமானவராக அவர் ஆக வேண்டும் என்று அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறான். சரியா? அடுத்து இதை தொடர்ந்து இந்த நபியை ரசூலாக ஏற்றுக்கொண்ட சமுதாயமே, நீங்கள் உண்மையில் அல்லாஹுவையும் அல்லாஹ் அனுப்பிய அந்த தூதரையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், இந்த தூதர் மீது உங்களுக்கு அன்பு, பாசம், மரியாதை இருக்குமேயானால் அந்த தூதருக்கு எந்த அறிவுரைகள், உபதேசங்கள், ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டனவோ அந்த அறிவுரைகளை, உபதேசங்களை நீங்களும் ஏற்று உங்களது வாழ்க்கையில் பின்பற்றி நடங்கள். இதுதான் விஷயம். சரியா? அப்ப ரசூல்லா பேர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொட்டி சோறு திங்கிறது கிடையாது. ரசூல்லா பேர்ல கூத்து, கும்மாளம், டான்ஸு, மியூசிக்கு, அரட்டை, என்ன இரவெல்லாம் ஒரே கத்துன்னு கத்துறது, கடைசியில் சுபுகு தொழுகாமல் தூங்குறது, இது கிடையாது. ஆக இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே முஹப்பத் இருக்குன்னு சொல்லி கொண்டு இந்த அதான் சொல்லும்போது சூச்சுன்னு ஊதி கண்ணில் தடவுறது, அப்புறம் வேறு என்ன செய்கிறது,
இந்த மாதிரி சலாத்துன்னாரியாத், அப்புறம் தரூது தாஜி, இந்த மாதிரி இல்லாததெல்லாம் ஓதுறது, அல்லது வந்து மௌலூது மீலாது கொண்டாடுறது, கேட்டால் ரசூல்லா மேலே பிரியத்தில் செய்கிறங்கிறது. ஆனால் குணங்களை எடுத்துக்கொண்டால் சுத்த மட்டமான மனிதர்களாக வாழ்கிறது, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. புரியுதுங்களா? டபுள் தண்டனை. ஒன்று என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுக்காததை அவர்கள் மீது அன்பு என்று சொல்லி வீணாக பாசாங்கு காட்டியது. இரண்டாவது, அவர்களுடைய பெயர்களை சொல்லிக்கொண்டு அவர்களுடைய வழியை பின்பற்றாமல் இருப்பது. இப்படிப்பட்ட 2 விதமான குற்றங்கள் இவர்களை சேரும். அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. சரி, இப்போ இந்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இப்போ நம்ம பாடத்துக்குள்ளார போவோம். என்னம்மா, புரியுதுங்களா? பாடம் புரிஞ்சிச்சா? கவனிச்சிங்களா? சரி. உண்மையிலே பாடம் நடத்தும்போது நான் என்ன செய்வேன்னு சொன்னால், யாரையாவது சொல்லுவேன். ஆனால் இப்போ லைவில் பல பேர் அங்கே இங்கே இருக்கிறதுனால திடீர்னு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஒரு பக்கமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் தூங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லி. கவனிங்க. அல்லாஹுமே ரப்பி ஜித்னி இல்மா யா அர்ஹமர் ராஹிமீன். கவனிங்க. சூரா அல்-துஹாவுடைய 65வது படிப்பினை. அல்லாஹு தஆலா இந்த சூராவின் இறுதி வசனங்களில் 3 அறிவுரைகளை தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்குகிறான். அவர்களை தொடர்ந்து அந்த அறிவுரை அவர்களின் உம்மத்தாகிய நம் அனைவருக்கும் பொதுவானதாகவும் இருக்கிறது. அந்த அறிவுரைகள் என்ன, அவற்றில் அடங்கியிருக்கும் தத்துவங்கள், ஞானங்கள் என்ன என்பதை பார்ப்போம். கவனிங்க. முதலாவது அறிவுரை, அனாதை மீது அநீதி இழைக்காதீர். ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். காஃபுஹா. நம்ம ஏற்கனவே படிக்கும்போது நிறைய விஷயங்கள் படித்தோம். அதில் இன்னொரு கிராத் வந்து ஃபலா தக்ஹர், காஃபு வைத்து. ஹயர். இப்போ இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிஞர்களிடமிருந்து இந்த ஃபலா தக்ஹர், அனாதைகளை கஹர் செய்யாதீர், அதற்கு என்னென்ன அரபி மொழியில் என்னென்ன பொருள்களை கூறுகிறார்கள்? ஒன்று, அனாதை மீது அநீதி இழைக்காதீர். அனாதை மீது அநீதி இழைக்காதீர் என்றால் என்ன? அனாதையுடைய சொத்துக்களை பறித்து கொள்வது, அவர்களுடைய சொத்துக்களை பராமரிக்கும் போது சுய லாபம் அடைந்து கொண்டு அனாதைகளுக்கு நஷ்டம் விளைவிப்பது. இப்போ உதாரணத்துக்கு அனாதைக்கு வந்து ஒரு பெரிய விவசாய நிலம் இருக்குது. அந்த விவசாய நிலத்தை இவர் தான் வந்து அறுவடை செய்கிறார். அப்போ உண்மையிலேயே என்ன செய்யணும்? இவர் வசதி உள்ளவராக இருந்தால் ஒமன் கான கனியன் ஃபல்யஸ்தஅஃபிஃப் ஒமன் கான ஃபகீரன் ஃபல்யகுல் பில் மஅரூஃப். அனாதையின் காப்பாளர் செல்வந்தராக இருந்தால் அனாதையுடைய சொத்தை பராமரிப்பதற்காக வேண்டி ஊதியம் எதையும் பெறக்கூடாது. பராமரிப்பவர் ஏழையாக இருந்தால் எவ்வளவு சம்பளம் எடுத்துக்கொள்வாரோ ஒரு வேலைக்கு அந்த அளவு சம்பளம் தான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர, நான் தானே கவனித்தேன், நான் தானே மெயின்டெனன்ஸ் பண்ணேன், நான் தானே வந்து விவசாயிகளுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் பார்த்தேன், எனக்கு பாதி உனக்கு பாதி என்பதாக இந்த அயோக்கியத்தனம்லாம் பண்ண முடியாது. இப்போ பாதிலாம் இல்லை, மொத்தமாக ஆட்டையை போடுறதுக்கு தான் இன்றைய அதாவது அனாதைகளின் காப்பாளர்கள் மும்மரமாக வேலை செய்கிறார்கள். எல்லா முசீபத்தும் இதனால தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக, அல்லாஹ் கருணையாளனே. அப்போ அனாதைகள் மீது அநீதி இழைக்காதீர், நம்பர் 1. இரண்டாவது, அனாதையை இழிவாக பார்க்காதீர். சரி, இந்த அனாதையின் மீது அநீதி இழைக்காதீர்ல இன்னொன்று வரும். எப்படி? உதாரணமாக ஒரு சொத்து இல்லாத அனாதையாக இருக்கிறார். அப்போ அண்ணன் இறந்து போயிட்டாரு, அண்ணனோ தம்பியோ இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க யார்? பாலிகாகாத பிள்ளைகள். பாலிகுன்னு சொன்னால் வெறும் 13 வயசு நினச்சி துரத்தி விடுறது கிடையாதுங்க. இது ஒரு முட்டாள்தனமாக இருக்குது. அந்த பாலிகுங்கிறது மார்க்க சட்டப்படி அது. இன்னொரு பாலிகு என்னன்னு சொன்னால் பருவ வயதை அடைந்து பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு தகுதி உள்ளவனாக ஆகின்ற அந்த நிலை. அதனால தான் பெரும்பாலும் பல நாடுகளில் 18 வயசுன்னு நிர்ணயிக்கிறாங்கல்ல, அது இந்த அடிப்படையில் தான். சரி, இப்போ என்ன செய்வாங்க? அண்ணன் ஏழையாக இருந்திருப்பார், அண்ணனுடைய மனைவியின் குடும்பமோ தம்பியுடைய மனைவி குடும்பமோ அவங்களும் ஏழையாக இருப்பாங்க, சாதாரணமான மக்களாக இருப்பாங்க. இவர் என்ன செய்வார்? ஜனாசாலாம் அடக்கி முடித்தோடனே நைஸாக அப்படியே நழுவி வந்துடுவார். அதுக்கப்புறமா அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டார். பிச்சைக்கார பையன். புரியுதுங்களா? இருக்கிறது தான் மாடி வீட்டில் பங்களாவில், சம்பாதிக்கிறது தான் லட்சக்கணக்கில். ஆனால் கல்பு யாருடைய கல்பு? ஒரு ஃபக்கீர், ஏழை யாசகம் கேட்கக்கூடிய ரோட்டில் பிச்சை எடுக்கிற ஃபக்கீர் இருக்கான்ல, அவனை விட கேவலமானவன். அவன் கூட பக்கத்தில் இன்னொரு ஃபக்கீர் பசித்தவன் இருந்தால் தான் வாங்கி பிச்சை எடுத்துகிட்டு வந்ததில் கொஞ்சத்தை அவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுவான். இந்த பிச்சைக்காரன் இருக்கிறானே, இவன் பங்களா வீட்டில் வாழக்கூடிய கேவலமான முனாஃபிக் பிச்சைக்காரன்.
தன்னுடைய அக்காவோ தம்பியோ அண்ணனோ தங்கச்சியோ இவங்கள அந்த பொறுப்பாளர் இறந்தவொடனே பிள்ளைங்க அனாதைகளாக இருக்குங்களா இல்லையா, அந்த பக்கம் தலை வச்சே படுக்கிறது கிடையாது. ஏன் போனால் கேட்டுருவாங்களோ, நம்ம அவங்களையும் வீட்டுக்கு கூப்பிடுறது இல்லை, நம்முடைய செல்வ நிலை தெரிஞ்சிட்டா நம்மள்கிட்ட ஏதாவது எதிர்பார்ப்பாங்களோ அப்படின்னு அந்த பிச்சைக்காரத்தனமான பகீல்தனமான கல்வி. சரிங்களா, இதுவும் அநீதி இழைப்பது தான். நான் கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. இது உள்ளதுலேயே எனக்கு தெரிஞ்ச கம்மியான வார்த்தை, புரியுதுங்களா? இதை விட கடுமையான வார்த்தையை அதாவது பயன்படுத்தணும் இந்த விஷயத்துக்கெல்லாம். சரியா, கொஞ்சமாவது மண்டையில் ரோஷம் வரணும், அறிவு வரணும், புத்தி வரணும். அல்லாஹு அக்பர். எப்பேற்பட்ட பாக்கியம். அனவ காஃபிலுல் யதீமி கஹாத்தைன், நானும் அனாதைகளை பராமரிப்பவரும் வளர்ப்பவனும் 2 விரல்களை போன்று என்று ஒட்டி கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இன்றைய ஒரு மூமினுக்கு கிடைச்சா அதை எப்படி பேணணும். ஆனால் இந்த பகீல்தனத்தினால எவ்வளவு கேவலமான ஒரு நிலைக்கு மனிதன் ஆளாகுகிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. புரியுதா? அதனால குறிப்பாக இந்த வகுப்பில் நிறைய சகோதரிகள் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? என்னுடைய மதிப்பிற்குரிய சகோதரிகளே, உங்கள் கணவன்மார்களோ உங்களது தந்தைமார்களோ அவர்களுடைய உறவுகளில் உள்ள அனாதைகளுக்கு எளியவர்களுக்கு கொடுப்பார்களே ஆனால் நீங்கள் அதற்கு தடையாக இருக்காதீர்கள். மாறாக அவர்கள் கொடுப்பதற்கு அவர்களை மேலும் ஊக்குவியுங்கள், ஆர்வப்படுத்துங்கள். புரியுதா? ஆமாம், இது என்னுடைய வசியத்தாக எடுத்துக்கொள்ளுங்க. காசு மேலே ஈமான் கொள்ளாதீங்க. இந்த காசு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இந்த காசு இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா? பணக்காரர்களாக இருப்பதால் இந்த உலகத்தில் சாவு இல்லாமல் அழியாமல் நம்ம நீடிச்சிருக்க முடியுமா? மூத்தாயிட்டா என்ன ஆக முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய கோடீஸ்வரன், உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் உள்ளவன் தன்னுடைய குடும்பத்தோடு சுற்றுலா போகிறதுக்கு தனி ஹெலிகாப்டரில் கிளம்புனார். பாவம், மேலே போன நேரத்தில் ஹெலிகாப்டருடைய ரெக்க வேலை செய்யலை, பொத்துன்னு ஆற்றுல விழுந்து 6 பேர் செத்து போயிட்டாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நடக்குது, 100கணக்கான சம்பவங்கள் நடக்குது. நம்ம காசு பணம் நம்ம இருக்கும் பொழுதே அதை நாம் நல்ல வழியிலே செலவழித்து சம்பாதிச்சால்தான், நம்ம ஆகிரத்தை சம்பாதிச்சாதான் அது நமக்கு பிரயோஜனம். புரியுதுங்களா? அதனால் பகீல்தனமாகவும் இருக்காதீங்க, அதாவது தர்மத்தை தடுப்பவர்களாகவும் இருக்காதீர்கள். யா அர்ஹமர் ராஹிமீன் ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹும்ம யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். முதலாவது அறிவுரை, அனாதை மீது அநீதி இழைக்காதீர். ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், அனாதையை இழிவாக பார்க்காதீர். அல்லாஹு அக்பர். அனாதையை மட்டமாக நோக்காதீர், அனாதையை அடக்காதீர். இந்த 2 பாருங்க, அனாதையை இழிவாக பார்க்காதீர், அனாதையை மட்டமாக நோக்காதீர். இப்ப இந்த 2 ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுரை. அதாவது எல்லாமே அந்த ஃபம்மல் யதீம ஃபலா தக்ஹர் என்பதற்கு அரபி மொழிப்படி என்னென்ன கருத்துகள் பொருள்கள் வரும் என்பதுதான் இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அறிஞர்கள் மூலமாக விளக்குறதை நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு கருத்து என்ன, அநீதி இழைப்பது. 2வது என்ன, இழிவாக மட்டமாக பார்க்கிறது. பொதுவா நலிந்தவர்கள் சமூகத்தில் மெலிந்தவர்களை உடல் மெலிந்தவர்கள் அல்ல, பொருளாதாரத்தால் மெலிந்தவர்களை, நலிந்தவர்களை அல்லது ஆதரவற்றவர்களை சமூகம் அவ்வளவு சீக்கிரமா கண்ணியம் கொடுத்து வரவேற்று விடாது. அதுல குறிப்பா இந்த அனாதைகளை, இவங்களுக்கு யார் இருக்கா, இவனை திட்டுனா கேட்கறதுக்கு யார் இருக்கா, எல்லாம் பாதுகாக்கணும். இந்த மாதிரி நேரத்துல சபைகளில் அழைக்கப்படுவதையோ சபைகளில் அமர வைக்கப்படுவதையோ, தான் ஒரு பெரிய சமூக அந்தஸ்தில் இருக்கும்போது தன்னோடு சேர்த்து அவர்களை உட்கார வைப்பதையோ, இதையெல்லாம் பொதுவாக ஒரு சாதாரணமான அந்த நிலையில் இருக்கக்கூடிய சாதாரணமாக ஈமானை அடையாத அந்த ஒரு மனிதர்கள் இருக்காங்க, விரும்ப மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அல்லாஹு தஆலா செவுல்ல அறைகிற மாதிரி உபதேசம் சொல்றான். அட அறிவாளிகளா, உங்களுக்கு என்னடா கண்ணியம், நான் கண்ணியம் கொடுத்தாதாண்டா உங்களுக்கு கண்ணியம். அல்லாஹ் இழிவுபடுத்த நாடினால் யாரால் கண்ணியத்தை கொடுக்க முடியும்? அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தால் யாராலும் இழிவுபடுத்த முடியாது. அப்ப அதனால ஒரு சமூகத்தில் ஒருவன் அனாதையாகி விட்டான் என்ற காரணத்தினால அவனை நீங்கள் ஒதுக்கி விடாதீர்கள், இழிவாக மட்டமாக பார்த்து விடாதீர்கள். அதே போல அனாதையை அடக்காதீர். அடக்காதீர் என்பதும் அநியாயம் செய்யறதுக்கு உண்டான ஒரு விளக்கம் தான். அதாவது அவங்க விருப்பத்துக்கு அவங்களை எதையும் செய்ய விடுறதில்ல. என்ன, அவங்க பிரியமான உணவு, அவங்களுக்கு பிரியமான ஆடைகளை, அந்த மாதிரி உணவு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு அவங்களை கட்டுப்படுத்தி வைக்கிறது. ஆனா தன்னுடைய பிள்ளைகளை சுகபோகமாக வாழ வைக்கிறது. இந்த மாதிரியான அக்கிரமங்கள் தான் அடக்கிறதுன்னு சொல்றது. அனாதைகளை அடக்காதீர்.
இப்போ ஒரு அனாதை பெண் இருக்கிறாங்க, அவங்க திருமணம் முடிக்க விரும்புறாங்க, அப்ப திருமணம் முடிச்சு வைக்காம இருக்கிறது, அல்லது அவங்க ஒருத்தவங்களை திருமணம் முடிக்க விரும்புறாங்க, ஆனா இவர் அந்த இடத்துல சம்பந்தம் பண்றதுக்கு விரும்பல, வேற ஒரு இடத்தை விரும்புறாரு. சோ இந்த மாதிரி அவர்களுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக அவர்களை அடக்கி வைக்காதீர்கள். எவ்வளவு புதிய உபதேசம் பாருங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எளியவர்களையும் நலிந்தவர்களையும் மெலிந்தவர்களையும் சமூகத்தில் கைவிடப்பட்டவர்களுக்கும் எந்த உரிமையுமே இல்லாமல் உலகமெல்லாம் அவர்கள் மீது ஆக்கிரமிப்பு செய்து அக்கிரமம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் எப்பேற்பட்ட உபதேசங்களை அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் மூலமாக ரசூலுல்லாஹ்விற்கு கொடுத்து, அதன் மூலமாக மனித குலத்துக்கு கொடுத்து, எப்பேற்பட்ட ஒரு ஒழுக்கமிக்க நீதமிக்க நேர்மைமிக்க ஒரு சமுதாயத்தை அல்லாஹு தஆலா உருவாக்கினான் பாருங்க. சஹாபாக்கள் இப்படிப்பட்ட உபதேசங்களை புரிந்து வாழ்க்கையில் அதை செயல்படுத்தினார்கள். இப்ப நாம் என்ன செய்யறோம்? முஸ்லிம்கள் நமக்கும் குர்ஆனுக்கு சம்பந்தமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். புரியுதா? அல்லாஹ் தான் நம்மளை மன்னிக்கணும், அல்லாஹ் தான் நம்மளை மன்னிக்கணும். அதனாலதான் இன்னைக்கு பாடத்துல குறிப்பா 2 வார்த்தை சேர்த்து எழுதியிருப்பேன். அதாவது அந்த பாடத்துக்கு உண்டான அந்த அழைப்பு செய்தி போடும்போது அதை நல்லா படிங்க. அனாதையை அடக்காதீர், அனாதையை திட்டாதீர், இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இப்ப ஒருத்தவங்க சமுதாயத்துல மெலிந்தவர் தான், உடல் மெலிந்தவர்கள் அல்ல, அதாவது பொருளாதாரத்துல தகுதியால அந்த மாதிரி ஒரு மக்களை யார நினைச்சுவாங்கன்னா பொதுவாகவே திட்டிக்கிட்டே இருக்குது. சில பேர் பாருங்களேன், வீட்டுல வேலை செய்யறவங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அட லூசு பேல, கிறுக்கு பேல, கேட்கறதுக்கு ஆளுன்னு திட்டிக்கிட்டே இருக்கேடா. உன்னுடைய ஒவ்வொரு திட்டுதலுக்கும் உனக்கு ஒரு பாவம் பதியப்பட்டு கொண்டே இருக்கு. வீட்டுல வேலை செய்யறவங்களை நீங்க திட்டுறதுனாலையும் இலக்காரமா பாக்குறதுனாலையும் அவங்கள குத்தி பேசுறதுனாலையும் அவங்கள படிக்கிறதுனாலையும் அவங்களுக்கு நீங்க மன வேதனை கொடுக்குறீங்க பாத்தீங்களா? அந்த ஒவ்வொன்றுக்காக வேண்டி உங்களுக்கு பாவங்கள் எழுதப்பட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு தொழுதை, நீங்கள் ஓதிய குர்ஆனை, நீங்க வச்ச நோன்புலாம் அவங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ரொம்ப பேர் அப்படிதான் செய்வாங்க. ஒருத்தங்க வீட்டுல வேலைக்கு வந்துட்டாங்கன்னா என்னமோ இவங்க எல்லாம் பெரிய ராஜ பரம்பரை மாதிரியும் அவங்க எல்லாம் பெரிய அடிமை பரம்பரை மாதிரியும் அந்த மாதிரி கொடுமைப்படுத்துறது. ஒரு முஸ்லிம் தனது பணியாட்களை கொடுமைப்படுத்தக்கூடியவனாக ஒருபோதும் இருக்க மாட்டான். அப்படி கொடுமை செய்பவன் முஸ்லிமாக இருக்க மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப இந்த அனாதை இருக்காங்கல்ல, தான் பிள்ளைங்களை கொஞ்சுவாரு. அனாதையா இருக்கக்கூடிய தன்னுடைய வளர்ப்புல உள்ள பிள்ளைங்களை எதுக்கெடுத்தாலும் நொட்ட சொல்லு, எதுக்கெடுத்தாலும் திட்டுறது, எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லுது. எப்படி மன வேதனைப்படும் யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அனாதைகளை திட்டாதீர், முகம் சுளித்த நிலையில் அனாதைகளை நோக்காதீர். இப்ப வீட்டுக்கு அனாதையான புள்ள வர்றாங்க, தன்னுடைய உறவுகள்ல உள்ள, அப்போ என்ன செய்யணும்? சிரித்த முகத்தோட வரவேற்கணும், சந்தோஷத்தோட வரவேற்கணும், அவங்களுடைய தலையில தடவி கொடுக்கணும், அணைத்துக் கொள்ளணும். ஆனா என்ன செய்யறாங்க? பெரும்பாலும் என்னன்னா அப்படி ஒரு அட்டென்ஷனு, அவர்களுக்கு ஒரு பார்வையை கொடுக்கிறது கிடையாது. இதெல்லாம் ரொம்ப கெட்ட குணங்கள். இதெல்லாம் இந்த வசனத்துல கண்டிக்கப்படுது. முகம் சுளித்த நிலையில் அனாதைகளை நோக்காதீர், விருப்பான முகத்துடன் அனாதைகளை எதிர்கொள்ளாதீர், அனாதையை பார்த்து கேலியாக சிரிக்காதீர். அவங்க ஏதாவது ஒண்ணு சாதனை செஞ்சுட்டு வந்தேன்னு சொல்றாங்க, ஆமா பெருசா கிழிச்சிட்டான் போ அப்படின்னு நக்கலா சிரிக்கிறது. இப்படியான பொருள்களை எல்லாம் இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அறிஞர்கள் வாயிலாக அறிவிக்கிறார்கள், கூறுகிறார்கள். புரியுதா? அல்லாஹ், ஏமா இது வரைக்குமே போதும் இன்னைக்கு படிச்சது. இதை வச்சு நம்ம இன்னைக்கு சிந்திச்சு அமல் செஞ்சாலே போதும். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம முடிக்கணும்னு நியத்து வச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் முடிச்சிருவோம். இதெல்லாம் யார் சொல்றது? இமாம் தபரி அவங்க நம்ம தஃப்சீர் பாடத்துல பார்த்திருக்கிறோம். இப்ப பாருங்க, அடுத்து இமாம் இப்னு கஸீர் என்ன சொல்றாங்க? அனாதையை இழிவுபடுத்தாதீர், அனாதையை அசிங்கப்படுத்தாதீர், அனாதையை மிரட்டாதீர், அனாதையை அவமானப்படுத்தாதீர், அனாதையிடம் மென்மையாக நடப்பீராக, அனாதையிடம் உபகாரமாக அன்போடு நடந்து கொள்வீராக. இதெல்லாம் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிஞர்கள் வாயிலாக கூறக்கூடிய கருத்து. சரியா? இப்ப இதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லையே, ஏற்கனவே சொன்னதுல இருந்து இதுக்கு பொருத்தமானதை ஃபிட் பண்ணிக்கங்க. இமாம் இப்னு கஸீர் என்ன சொல்றாங்க ரஹிமஹுல்லாஹ்? எல்லா அறிஞர்களும் அவங்க சொல்றது இல்ல, எல்லாம் பெரிய அறிஞர்கள் மூலமா எடுத்து சொல்றாங்க. அனாதையை இழிவுபடுத்தாதீர், அனாதையை அசிங்கப்படுத்தாதீர், அனாதையை மிரட்டாதீர், அனாதையை அவமானப்படுத்தாதீர், அனாதையிடம் மென்மையாக நடப்பீராக, அனாதையிடம் உபகாரமாக அன்போடு நடந்து கொள்வீராக. சரிங்களா? அப்ப அனாதைகிட்ட மட்டுமா, மற்றவங்கள்ட்ட இல்லையான்னு சொன்னா, அட அறிவாளி, மற்றவங்கள்ட்ட நடக்கணும். பொதுவா நீ இப்படித்தான் நடந்துருவ. யாரு? உன்னை விட மேல உள்ளவங்கள்ட்ட. ஆனா உன்னை விட கீழே உள்ளது அனாதை இருக்காங்க பாத்தீங்களா, அங்கதான் நீ வாழை அறுத்து திறந்து விடுவ, உன் சேட்டையை காமிப்ப. அதனால குறிப்பா அல்லாஹு தஆலா இந்த இடத்துல அப்படி சொல்றான்.
சரியா? அடுத்து இமாம் குர்துபி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அனாதையை ஒடுக்கி வைக்காதீர், அனாதைகளின் உரிமைகளை கொடுத்து விடுங்கள். மேற்கொண்டு சொன்ன கருத்துகளையும் சொல்லி இந்த கருத்துக்களை இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். சரியா? இது ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். இரண்டாவது கருத்து என்ன? வஅம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர். இது இரண்டாவது உபதேசம். 10வது வசனம், யாசிப்பவரை அதட்டாதீர், விரட்டாதீர், கடினமாக பேசாதீர். அல்லாஹ் அக்பர். வஅம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர். யாசிப்பவரை அதட்டாதீர், விரட்டாதீர், கடினமாக பேச, ஹார்ட் வேர்ட், கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துறது அல்லாஹ் பாதுகாக்கணும். மாறாக என்ன செய்யுங்கள்? அவருக்கு உணவளித்து அவரின் தேவையை நிறைவேற்றி அனுப்பி வையுங்கள். அல்லாஹ் அக்பர். இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் இந்த கருத்தை கூறுகிறார்கள். சரியா? அடுத்து, அல்லாஹ்வின் அடியார்களில் பலவீனமானவர்களிடம் நீர் முரடராக, கடினமானவராக, அநியாயக்காரராக, பெருமை பிடித்தவராக, கெட்ட சொற்களை பேசுபவராக, அரக்க குணமுடையவராக இருக்காதீர். ஏழைகளை கருணையோடும் மென்மையோடும் நடத்துவீராக. அல்லாஹ் அக்பர். யா அல்லாஹ், இன்னைக்கு நமக்கு என்ன பொறுமை இருக்குங்க. அல்லாஹ் தான் நம்மளை மன்னிக்கணுங்க. இந்த மண்டையில உள்ள பெருமையை கலட்டுறதுக்கு என்ன செய்யணும்? நல்லா மந்திரிச்சு பார்க்கணும். சொல்லி புரியுதுங்களா? மந்திரிக்கிறதுனா நான் சொல்ற மந்திரிக்கிறது வேற, புரியுதா? நான் என்ன மந்திரிக்கிறது சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த கக்கூசு கூட்டுறதுக்கு ஒரு விளக்குமாறு இருக்கு பாருங்க, அந்த விளக்குமாத்தை எடுத்துக்கிட்டு நல்ல 2 பக்கமும் நல்ல கயிறை கட்டிட்டு அந்த விளக்குமாத்து குச்செல்லாம் நான் அவராம அதால மண்டையிலேயே சாத்துன்னு சாத்தணும். உனக்கு பொறுமையா? நீ போட்டிருக்கிற நகையினால, உடுத்திருக்கிற ஆடையினால, நீ படிச்சிருக்கிற படிப்புனால, நீ பிறந்த குலத்தினால, உன்னுடைய தாயினால, தந்தையினால, எதனாலடா உனக்கு பெருமை? மற்றவங்களை இனிவா பார்க்கிற அளவுக்கு உனக்கு பெருமை வந்துருச்சா? மற்றவங்களை மட்டமா நோக்குற அளவுக்கு உனக்கு கர்வம் வந்துருச்சா? மற்றவங்க எல்லாம் சாதாரணமானவங்க, நீ பெரிய உயர்ந்தவன் என்று உன்னை நீனே உயர்த்தி கொள்வதற்கும் புகழ்ந்து கொள்வதற்கும் மமதை உனக்கு வந்துருச்சா? சாத்து அடிச்சு அந்த பெருமையை இறக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு தஆலாவிடத்துல நாளைக்கு மறுமையில போகும்போது பணிவானவர்கள் எல்லாம் அல்லாஹ் உடனே சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். இந்த பெருமை பிடிச்சவன் இருக்கான் பாருங்க, அவன் எவ்வளவுதான் பெரிய நோம்பாளியா இருக்கட்டும், ஹாஜியா இருக்கட்டும், ஹாஜாவா இருக்கட்டும், என்ன செஞ்சிருந்தாலும் சரி, அப்படியே கம்பியில கபாப சொருவி நெருப்புல வாட்டுற மாதிரி அல்லாஹு தஆலா ஒரு கம்பி எடுத்து சொல்லுவான். புரியுதுங்களா? சொருவி அப்படியே எடுத்து அந்த நரக நெருப்புல போட்டு வாட்டுன்னு வாட்டி, அந்த வாட்டும் போது கொழுப்புலாம் உருகி நெருப்புல ஊத்துது பாருங்க, அந்த மாதிரி கல்புல உள்ள பெருமை எல்லாம் கீழே உருக்கி ஊத்தின உடனே இப்ப கொண்டு போய் இவனை கழுவி சொர்க்கத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவான். அல்லாஹ் அக்பர். எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. புரியுதா? தலையை தூக்கவே கூடாது, அப்படியே குனிஞ்ச தலை குனிஞ்ச மாதிரியே இருக்கணும். நெஞ்ச நிமித்துக்கிட்டு எதிர்கிட்டுலாம் போக கூடாது, குனிஞ்சு அப்படியே அமைதியா யாரை பார்த்தா குனிஞ்சு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்ப பெருமை தலைக்கு தூக்குதோ நேரா பாத்ரூமுக்கு போயிடுங்க, கதவை பூட்டிக்கிட்டு அங்க இருக்கிற செருப்பாலேயே தலையில அடின்னு அடிச்சு இந்த மண்டையில உள்ள பெருமையை கழட்டிட வேண்டியதான். புரியுதா? ஆமா. அல்லாஹ்வின் அடியார்களில் பலவீனமானவர்களிடம் நீர் முரடராக, கடினமானவராக, அநியாயக்காரனாக, பெருமை பிடித்தவனாக, கெட்ட சொற்களை பேசுபவராக, அரக்க குணமுடையவராக இருக்காதீர். ஏழைகளை கருணையோடும் மென்மையோடும் நடத்துவீராக. இவ்வாறு இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் பொருள் கூறுகிறார்கள். சரியா? அடுத்து இமாம் குர்துபி என்ன சொல்கிறார்கள் பாருங்க. யாசகம் கேட்டு வருபவர்களை கடின வார்த்தைகளை கூறி விரட்டாமல் கொஞ்சம் கொடுத்து அல்லது அழகிய முறையில் பதில் கூறி அவர்களை அனுப்பிவிடுங்கள். முடிச்சு, அவ்வளவுதான். புரியுதா? நீ என்ன உன் சொத்தை எழுதி வைக்க போற? நீ அப்பேற்பட்ட சஹாபியாவா ஆயிட்டு நீ பிச்சைக்கார, ஏதோ 1 லட்சம் ரூபாய் இருக்குது, ஒரு 10 ரூபாயை கொடுத்து விட குறைஞ்சிருவா போற? அல்லது ஒரு நல்ல வார்த்தை, இல்லங்க என்னால முடியலங்க, இல்லங்க அப்படின்னு நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்பிடு. அது என்ன, அவனை திட்டுறதுக்கு உனக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? அவன் அல்லாஹ்வுடைய அடியான். புரியுதா? அவனை அந்த நிலைமையில வச்சிருக்கிறானா, அது அவனுக்கு ஒரு சோதனை. அவனை திட்டுவதற்குண்டான, அவனை அடக்கி அவனை கேவலைப்படுத்துவதற்கான ரைட்ஸ் உனக்கு யார் கொடுத்தா? புரியுதா? குர்துபி இன்னொரு கருத்தையும் சொல்றாங்க. இந்த இடத்துல யாசகம் கேட்டு வருபவர் என்பவர்
கேட்டு வருபவர் என்பவர் மார்க்க கல்வி கற்க வர்றாங்க பாருங்க, அவர்களையும் குறிக்கும். அப்ப ஒரு கல்வி ஆசிரியர் ஒருத்தர் மார்க்க கல்வியை படிக்க வந்தா அவருக்கு அழகிய முறையில் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தும் இந்த வசனத்திற்கு சொல்லப்பட்டிருப்பதாக இமாம் குர்துபி சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம தஃப்சீர் படிக்கும் போது பார்த்திருக்கிறோம். சரிங்களா? அடுத்து வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தீஸ், அல்லாஹ்வின் அருளை நினைவு கூர்வீராக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அருள் என்பது என்ன? நபித்துவம் ஆகும். இந்த நபித்துவத்தை பற்றி மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கி இருக்கிறான் என்று. இது தற்பெருமையில வராது, இது உங்க மேல கட்டாயம். நீங்க உங்களை நபி என்று ரசூல் என்று அவர்களுக்கு தெளிவுபடுத்துவது. அடுத்தது அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதில் ஒன்று, அதை பற்றி பேசுவது என்று முஸ்லிம்கள் கருதினார்கள் என்று அபூ நதரா கூறுகிறார்கள். அப்ப அல்லாஹ் உங்களுக்கு அருட்கொடை செஞ்சிருக்கிறானா, அல்ஹம்துலில்லாஹ் மக்கள்கிட்ட சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்ன நல்லபடியா வச்சிருக்கிறான், அல்லாஹ் தஆலா எனக்கு வீட்டை கொடுத்திருக்கான், வசதியை கொடுத்திருக்கிறான், போதுமான வருமானத்தை கொடுத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. யாரும் கேட்டுருவாங்கன்னு பயந்துறாதீங்க. புரியுதா? இன்றைக்கு இருப்பவர்கள் எல்லாம் இல்லாதவர்களை போல நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி? இருப்பவர்கள் எல்லாம் இல்லாதவர்களை போல நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னா, தன்னிடத்தில் இருப்பதை சொல்லி ஏன் நம்ம வாயாலேயே நம்ம மாட்டிக்க, அவங்க கடன் கேட்டுருவாங்களோ உதவி கேட்டு வந்துருவாங்களோ அப்படின்னு பகீல்தனம் உள்ளத்துல. சரியா? அல்லாஹ் இந்த கெட்ட பகீல் குணத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக்கிறார் ரஹ்மானே அல்லாஹ். சரியா? அடுத்து அல்லாஹ்வின் அருட்கொடை என்பது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செல்வந்தராக ஆக்கியது, அல்லது அவர்களை நபியாக ஆக்கியது, அல்லது அவர்களுக்கு குர்ஆனை வழங்கியது, அல்லது ஒரு நன்மை செய்வதற்கு கிடைத்த வாய்ப்பு என்று பல கருத்துக்களை இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள். அப்ப எல்லாமே சொல்லலாம். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த நியமத் என்ன? நபித்துவம். நபித்துவத்துக்குள்ளார உள்ளதுதான் குர்ஆன். அதே போல ஒரு நன்மையான அமல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல அமலை செஞ்சாங்கன்னா அதை மக்களுக்கு சொல்லி காட்டுவாங்க, இந்த மாதிரி அமல் செஞ்ச நீங்களும் இதே போல அமல் செய்யுன்னு சொல்லி. சரிங்களா? இதை நம்ம பாடத்தில் படிச்சிருக்கோம். பெருமை இல்லாம பிறர் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தனக்கு இந்த நியமத்தை செய்தான் என்பதை அல்லாஹ்வை புகழ்வதற்காக வேண்டி நம்ம சொல்லி காட்டலாம். பெருமைக்காக வேண்டி தன்னை புகழ்ந்து கொள்வதற்காக வேண்டி சொல்லக்கூடாது, அல்லாஹ்வை புகழ்வதற்காக. அப்ப நோக்கத்தை அல்லாஹ் அறிஞ்சவன், கல்ப அல்லாஹ் அறிஞ்சவன் கவனமா சொல்லணும். அடுத்தது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவீராக, அவனை புகழ்வீராக. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கணும். புரியுதுங்களா? அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ். நிற்கும் போது, உட்காரும் போது, படுக்கும் போது, எந்திரிக்கும் போது சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் ஸ்டாப் அல்ஹம்துலில்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வின் அருட்கொடைகளை பற்றி பேசுவீராக. மக்களுக்கு மத்தியில நீர் செய்கின்ற நன்மைகளை அல்லாஹ்விற்கு நன்றி கூறும் விதமாக மக்களுக்கு எடுத்து கூறுவீராக. இந்த விளக்கங்களை எல்லாம் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். சரி, இப்ப நம்ம கருத்துக்குள்ளார போவோம். கவனிங்க, இந்த 3 விஷயங்களையும் புரிந்ததற்கு பிறகு நான் படிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் தேவைன்னா நம்ம விளக்கமா பேசுவோம், இல்லாட்டி இதை படிச்சு இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்வோம். இந்த 3 உபதேசங்களும் மிக மகத்தானவை ஆகும், நற்குணங்களின் ஊற்றுகளாகும், சமூக நல்லுறவுகளின் உச்ச பண்புகளாகும், ஒரு மனிதனை ஆன்மீகத்தின் மிக உன்னதமான தரத்திற்கு உயர்த்தும் மிகப்பெரிய சுய ஒழுக்கங்களாகும். அப்ப ராத்திரெல்லாம் நின்று நீங்க தாஜத்து தொழுவீங்க, ஒரு குர்ஆன கத்தம் பண்றீங்க, அது வேணும். ஆன்மீகத்துக்கு அதுவும் வேணும், அது வேணும், அதுவும் வேணும், பத்தாது. புரியுதுங்களா? உங்களை நீங்கள் ஒழுக்கத்தில் உயர்வடைய செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் உள்ள பிரச்சனையே இதுதாங்க. புரியுதா? நல்ல கவனிங்க. ஒரு கூட்டம் அக்கீதா 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 மன்ஹஜ் ஸலஃப்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், பொருளாதாரத்துல சுத்த கீழ்த்தரமானவங்களா இருப்பாங்க. அஹ்லாக்கு அறவே இருக்காது, பண்பாடு வாசனைக்கு கூட இருக்காது. ஆனா பேசுறது மன்ஹஜ் ஸலஃப் அக்கீதா. இவங்களை கொண்டு ஏதாவது சமுதாயத்துக்கு பிரயோஜனம் இருக்குமா? இஸ்லாமுக்கும் பிரயோஜனம் இருக்குமா? ஒன்னும் இருக்காது. இவங்க அக்கீதாவை பேசி பேசி பெருமடிச்சுக்க வேண்டியதுதான். இன்னொரு கூட்டம் என்ன? தங்களை தாங்களே இறை வழிபாடு, ஆன்மீகம் என்று புகழ்ந்து கொள்வார்கள். ரொம்ப தொழுகிறது, வைக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க, அந்த புறம் இந்த பொருள். கடைசியில் அஹ்லாக் பண்பாடு என்று வந்தா சுத்த மட்டமானவர்களாக இருப்பார்கள். இப்படி ஒரு சமநிலையற்ற முறையில் மார்க்கத்தை பின்பற்றி கொண்டு தங்களுக்கு மார்க்கத்தில் உயர்ந்த தரத்தை தாங்களாகவே புகழ்ந்து கொள்வார்கள். நாங்கெல்லாம் மன்ஹஜ் ஸலஃப், நாங்கெல்லாம் செயினா வந்துகிட்டு இருக்க மாட்டோம்.
நாங்கெல்லாம் அப்படியே பியூரிட்டியா இருக்கோம், நாங்கெல்லாம் 24 hours கோல்டா இருக்கோம். அட பிச்சைக்கார பையில சுபுகே தெரிய மாட்டேங்கிற நீனு, ஏன்னா பக்கத்து வீட்டு அண்டை வீட்டுக்காரனுக்கு திரும்பி பார்த்து அதாவது அவனுக்கு உதவியே செய்யறது இல்ல, உன்னுடைய நண்பர்களையும் உன்னுடைய உறவுகளையும் வெறுக்கிற நீ என்ன மன்ஹஜ் ஸலஃப் பேசுற? புரியுதுங்களா இல்லையா? மன்ஹஜ் ஸலஃப் பேசக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், அதற்கு தகுதியானவர்கள் யார் என்று சொன்னால், யாரிடத்துல அக்கீதாவும் இருக்கிறதோ, யாரிடத்திலே அஹ்லாக்கும் இருக்கிறதோ, யாரிடத்திலே நேர்மையான நீதமான முஆமலாத்தும் இருக்கிறதோ அவர்கள்தான் அதற்கு தகுதியானவர்களை தவிர வெறும் அக்கீதாவுடைய 4 புத்தகத்தை படித்துக் கொண்டு வாழ்க்கையை கட்டக்கூடியவர்கள் அக்கீதாவை மன்ஹஜ் ஸலஃபை பேசுவதற்கு அறவே தகுதியற்றவர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்மை நம்முடைய உள்ளங்களையும் சுத்தப்படுத்துவானாக, நம்முடைய வெளிப்புறங்களையும் சுத்தப்படுத்துவானாக. நாம் சொல்வதை விட சிறந்த முறையில் அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு அருள் புரிவானாக. புரியுதுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்துல அகீதாவும் இருக்கு, அக்லாக்கும் இருக்கு, அமாலும் இருக்கு, எல்லாம் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப இந்த 3 உபதேசங்களும் மிக மகத்தானவையாகும், நற்குணங்களின் ஊற்றுகளாகும். இந்த நற்குணங்களை நீங்க பின்பற்ற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்து நீங்க எப்பேற்பட்ட உயர்ந்த குணங்களுக்கு போயிட்டே இருப்பீங்க. சமூக நல்லுறவுகளின் உச்ச பண்புகளாகும். ஒரு மனிதனை ஆன்மீகத்தின் மிக உன்னதமான தரத்திற்கு உயர்த்தும் மிகப்பெரிய சுய ஒழுக்கங்களாகும். சமுதாயத்தில் பரஸ்பர அன்பு மலர்ந்து பொறாமையும் குரோதமும் காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பும் நீங்குவதற்கு முக்கிய காரணங்களாகும். ஒரு மனிதனின் புகழை இந்த உலகத்தில் நீடித்திருக்க செய்கின்ற, பரவச் செய்கின்ற சிறப்பான நற்பெயர்களாகும். இன்னும் இவற்றில் மறைந்திருக்கும் ரகசியமான நன்மைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த கடைசி வார்த்தைக்கு மட்டும் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. பாருங்க, இந்த நற்குணம் இருக்கு பாருங்க. அல்லாஹ் அக்பர். اللهم اهدنا لأحسن الأخلاق لا يهدي لأحسنها إلا أنت واصرف عنا سيئ الأخلاق لا يصرف عنا سيئها إلا أنت. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, خالق الناس بخلق حسن, மக்களிடத்திலே அழகிய குணத்தோடு பழகுவீராகன்னு சொல்லி. சரியா? விஷயம் சொல்றேன் பாருங்க. இன்றைக்கு உலகத்துல யாருடைய பெயர் வரலாற்றுல அழகிய முறையில் நினைவு கூறப்படுகிறது அதை எடுத்துக்கொள்ளுங்க. அவங்களை பற்றி மக்கள் பிரியமா வாழ்த்தி பேசுகிறார்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட். இது ஒரு அல் வாஜிபுல் மன்சில், இதை ஒரு வீட்டுப்பாட வேலையாக நீங்க வைத்துக் கொண்டு ஒரு ரிசர்ச் பண்ணுங்க. ஒன்று, அறிஞர்கள் கல்வியாளர்களை சமுதாயத்துல அவங்க இறந்ததுக்கு பிறகு எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அவங்கள வாழ்த்தி மக்கள் பேசுவாங்க. சரி, நான் சுருக்கமா சொல்லிடுறேன், டீட்டெயிலா பயானா பண்ண வேணாம், எல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்பர் 1 கல்வியாளர்கள். இரண்டாவது யாரு என்று சொன்னா நற்குணசீலர்கள், அழகிய பண்புகளோடு மக்களிடத்திலே பழகியவர்கள், உயர்ந்த குணங்களை மக்களுக்கு வெளிப்படுத்தியவர்கள். இவர்களை பற்றி இவர்கள் இறந்ததுக்கு பிறகும் வரலாறுல இவர்கள் நினைவு கூறப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய நற்குணங்களை போற்றி புகழ்ந்து மக்கள் அவர்களை நல்ல உதாரணமாக, நல்ல எடுத்துக்காட்டுகளாக தங்களது பிள்ளைகளுக்கு பாடங்கள், படிப்பினைகளை, வரலாறுகளை போதித்துக் கொண்டே இருப்பார்கள். நம்பர் 2. நம்பர் 3, பிறருக்கு ஈகை தர்மம் செய்த, கொடை கொடுத்த நல்ல மக்களை வரலாற்றில் மக்கள் புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அதே போன்று நீதம் செலுத்திய மன்னர்களை. சரிங்களா? இப்ப 4 விஷயங்கள்: அறிஞர்கள், நற்குணசீலர்கள், கொடை கொடுத்தவர்கள், நீதம் செலுத்திய மன்னர்கள். இன்னும் சில பேர்களை சேர்க்கலாம். இது பொதுவா எல்லாராலும் அறியப்பட்ட ஒன்று. சுப்ஹானல்லாஹ். இந்த நற்குணம் பாருங்க, அல்லாஹ் அக்பர். உலக வரலாற்றில் எங்கோ ஒரு மூலையில வாழ்ந்தவர், ஆனால் அவர் தன்னுடைய சமூகத்திலே நற்குணசீலராக இருந்திருப்பாரே, ஆனால் வரலாற்றிலே பதியப்பட்டு இன்றும் அவருடைய நற்குணங்களை போற்றி புகழ்ந்து அவரை பற்றி பேசப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹு தஆலா இந்த நற்குணத்தில் வைத்திருக்கக்கூடிய பரக்கத் அதுதான். புரியுதுங்களா? ஒருத்தர் இறந்து ஜனாதா தூக்கிட்டு போனா அவருடைய இழப்பால் மக்கள் அழ வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். அல்லாஹ் இத்தகைய ஒரு நல்ல மனிதர் இறந்து போயிட்டாரு, என்ன பண்புள்ளவர், என்ன குணம் உள்ளவர், எப்படி கொடை கொடுப்பவர்னு சொல்லி. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஜனாசாவை மக்கள் புகழ்ந்தால் அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது. ஒரு ஜனாசாவை மக்கள் ஏசினால், திட்டினால் அவருக்கு நரகம் கடமையாகிவிட்டது என்று சொல்லி பயப்படணும். நம்ம
புரியுதுங்களா? நான் மௌத்தாயிட்டா என்னை பத்தி என்னுடைய தாய் தந்தை என்ன நினைப்பாங்க, என்னுடைய மனைவி என்ன நினைப்பா, என்னுடைய பிள்ளைகள் என்ன நினைப்பார்கள், என்னுடைய அண்டை வீட்டார்கள் என்ன நினைப்பார்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உடன் பிறந்தவர்கள் என்ன நினைப்பார்கள். எப்பா முசீபத்து பிடிச்சவன் இவன் இருந்தா என்ன இறந்தா என்ன, இவ செத்தா நல்லதுதான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு மனதிலே வேதனைப்படக்கூடிய நிலையில் நாம் அவர்களை விட்டு செல்லக்கூடாது, பிரிந்து செல்லக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. புரியுதுங்களா? பயப்படுங்க, நினைச்சு பாருங்க இதெல்லாம். யா அல்லாஹ் ரஹ்மானே. அப்ப அதனால இந்த நற்குணங்கள் நல்லொழுக்கங்கள் இருக்க, குறிப்பா இப்ப சொல்லப்பட்ட அந்த நற்குணங்கள், فَأَمَّا الْيَتِيمَ فَلَا تَقْهَرْ وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ. இந்த நற்குணங்களை நீங்க பின்பற்றுவீர்களே ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், சமூகத்தில் அல்லாஹ் தஆலா உங்களுடைய தரஜாவை உயர்த்துவான் 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 உயர்த்துவான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விடத்திலும் உங்களது மதிப்பு மரியாதைகளை அல்லாஹ் உயர்த்துவான், சமூகத்திலும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உயர்ந்த கண்ணியத்தை கொடுப்பான். புரியுதுங்களா? செஞ்சு பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, எடுத்து நடந்து பாருங்க. சும்மா கேட்டுட்டு தூங்கிட்டு போயிடாதீங்க. சரியா? அல்லாஹு தஆலா இத்தகைய மகத்தான குணங்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக அலங்கரித்து உயர்வுபடுத்தி இருந்தான். அது மட்டுமல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தின் அவசியம் பின்பற்ற வேண்டிய நற்குணங்களாகவும் இவற்றை ஆக்கினான். அல்லாஹுவின் தூதரை நேசிக்கின்ற, அவர்களை பின்பற்றுகின்ற, அவர்களின் சிபாரிசை ஆதரவு வைத்து அல்லாஹுவின் மன்னிப்பை அடைய விரும்புகின்ற, சொர்க்கத்தின் உயர்ந்த படித்தரங்களை பெற விரும்புகின்ற ஒவ்வொரு முஸ்லிமான அடியானும் இவற்றை அவசியம் தனது வாழ்க்கையில் பின்பற்றுவதுடன் உலக மக்களுக்கும் தனது சமுதாய மக்களுக்கும் இவற்றை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். இதான் இந்த பாடத்தினுடைய அடிப்படையான இறுதி நம்முடைய நோக்கம். புரியுதுங்களா? அல்லாஹு தஆலா இத்தகைய மகத்தான குணங்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக அலங்கரித்து உயர்வுபடுத்தி விட்டான். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தின் அவசியம் பின்பற்ற வேண்டிய நற்குணங்களாகவும் அல்லாஹ் இதை ஆக்கிவிட்டான். புரியுதா? அடுத்து இப்ப என்ன செய்யணும் கவனிங்க. அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கின்ற, அவர்களை பின்பற்றுகின்ற, அவர்களின் சிபாரிசை ஆதரவு வைத்து அல்லாஹ்வின் மன்னிப்பை அடைய விரும்புகின்ற, சொர்க்கத்தின் உயர்ந்த படித்தரங்களை பெற விரும்புகின்ற ஒவ்வொரு முஸ்லிமான அடியானும் இந்த நற்குணங்களை தனது வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும். அத்துடன் என்ன செய்ய வேண்டும்? உலக மக்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும். யாரு? முஸ்லிம், நான் முஸ்லிம் எல்லாருக்கும், குறிப்பா முஸ்லிம்களுக்கு இந்த நல்லொழுக்கங்களை, இந்த உயர்ந்த குணங்களை போதித்துக் கொண்டே சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வே எங்களை நற்குணங்களை கொண்டு அலங்கரிப்பாயாக, கெட்ட குணங்களை விட்டும் எங்களை தூரமாக்குவாயாக, சுத்தப்படுத்துவாயாக. ஆமீன். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். اللهم تقبل منا انك انت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. اللهم اجعل القرآن العظيم ربيع قلوبنا ونور صدورنا وجلاء أحزاننا وذهاب همومنا وغمومنا. اللهم ذكرنا من القرآن ما نسينا وعلمنا منه ما جهلنا وارزقنا تلاوته آناء الليل وأطراف النهار. آمين. وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்ஹம்துலில்லாஹ். ஏதாவது சுருக்கமா கேள்வி இருந்தா கேளுங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ் பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சொல்லுங்கம்மா. கேள்விகள் இருந்தா கேளுங்க, ஏதாவது இருந்தா. இல்லாட்டியே முடிச்சுப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பாடமும் இருக்கு. தகப்பன் இல்லாதவங்க தான் அனாதை, தந்தை இல்லாத, ஆமா தந்தை இல்லாதவர், தாய் இருந்தவங்க, பருவ வயதை அடைந்து ஏஜ் வைந்து அவங்க சம்பாதிக்கக்கூடிய அந்த தகுதி வர வரைக்கும் அவங்க அனாதையுடைய பட்டியல்ல தான் வருவாங்க. சரிம்மா, இன்ஷா அல்லாஹ் முடிச்சுப்போம். திரும்ப நம்ம சூரா அலம் நஷ்ரஹ், அல்ஹம்துலில்லாஹ், அதனுடைய தஃப்சீர நூல்கள் இருந்து நம்ம படிச்சுட்டோம். அதனுடைய படிப்பினைகள் பாடங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கணும். சனி ஞாயிறு பயணம் இல்லைன்னா நம்ம திங்கட்கிழமை வகுப்பு வச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். جزاكم الله خيرا وبارك الله فيكم وتقبل الله منا ومنكم والسلام عليكم. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.